புலி வருதுன்னு சொல்லிட்டு வந்தே பிடிச்சி என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன இப்படி ஒரு ரூமர் இல்லை, ஒரு பேச்சு. எப்போதும் அரசியலில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு மக்களுடைய பல்ஸை பிடிப்பதற்காக ஒரு தகவலை வந்து மறைமுகமாக லீக் செய்வார்கள். அப்படி தான் செய்யப்பட்டது. எப்படின்னா, உதயநிதி துணை முதல்வர் வருவார் அப்படின்ட்டு. இல்லைங்க, இப்போ ஒரு அரசுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை யார் நியமனம் செய்கிறாங்க? முதலமைச்சர் பரிந்துரையில் தான், முதலமைச்சர் தான். அது மாதிரி துறை செயலாளர்கள் யார்? முதலமைச்சர் தான் போடுவாங்க. எந்தெந்த துறைக்கு யாராக வேணும் அவர் திறமையை பார்த்து. அடுத்தப்பல முதலமைச்சர் தன்னுடைய அலுவலகத்துக்கே செயலாளர்களை போடுவாங்க. யார்? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுவாங்க. இப்படி தான் அமைச்சர்களையும் வந்து முதலமைச்சர் தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்ன இருக்குங்கிறீங்களா? ரொம்ப விடாவாரியாக சொல்லிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லாதீங்க, இதான் உண்மை. இதுபோல் தனக்கு துணையாக ஒரு அமைச்சரை நியமனம் செய்கிறார். அது யாராக இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருக்கு நிர்பந்தமா தேவையா என்பது ஒரு பக்கம். இப்போ எல்லாம் மக்கள்லாம் யார் போட்டு போட்டாங்க? இப்போ துரைமுருகன் வந்து மூஞ்சி தூக்கி மோட்டரில் வச்சுக்கிறாரு, இந்த அவருக்கு முடியல இவருக்கு முடியல நம்ம சொல்லிடுறோமே தவிர, ஆனால் மக்கள் ஓட்டு போட்டது ஸ்டாலின் என்ற ஒரு தனி மனிதனுக்காக. அவருக்கு என்ன நிர்பந்தம்? குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய குடும்பம். இப்போ எம்ஜிஆர் வாரிசு இல்லாதவர், ஜெயலலிதா வாரிசு இல்லாதவர், யாரும் வேணால் நியமனம் செய்யலாம். ஆனால் இங்கே இருக்கும் பொழுது ஒரு கட்சியை வந்து முக்கியமாக எம்ஜிஆர் காலத்தில் பிரிந்தது, வைகோ பிரித்தது, எல்லாத்தையுமே மிச்சம் இருந்த கரெக்டாக கன்சால்டேட்டாக இருக்கும்போது அது கட்டி காத்ததில் இவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இப்போ நிறைய கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதில் என்ன செய்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவுடைய பிள்ளைய முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க, அகிலேஷ் யாதவ். அதுபோல் இங்கே உமர் அப்துல்லா பண்ணாங்க. அது மாதிரி சந்திரசேகர ராவ் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இப்போ சந்திரபாபு நாயுடு நம்ம இதுலேயே வந்து அவருடைய பையனை முதலமைச்சர் ஆகிட்டு சென்ட்ரல் போகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஈவன் காங்கிரஸ்லேயே கூட வேறு யார் வந்து மல்லிகார்ஜுன கார்கே உட்கார வச்சாலும் வந்து அவரெல்லாம் ஒரு பேருக்கு தானே தவிர உண்மையான கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷன் இவர்கள் கையில் தான். ஏன்னா அவர் சொல்லவில்லை, இருந்தாலும் அவருடைய அபிமான பெற்றோர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்பதில் சொல்லப்படுதான். அதுபோல் இவருக்கு வந்து இருக்கும் பொழுது இப்போ அழகிரி அவர் வந்து பிள்ளை விஷயம் மற்ற விஷயத்தினால இப்போ இல்லையே தவிர போட்டியில் ஒதுங்கி இருக்கிறார் தவிர பிரச்சனை வர்றப்போ சேர்ந்தாக்கா எல்லாரும் சேர்ந்து பண்ணிடுவாங்க. இதுபோல் கனிமொழியும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பர்சன். இவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு உணர்த்த வேண்டும், எனக்கு அடுத்த இவர் தான் என்பதை உணர்த்த வேண்டும். உணர்த்தி விட்டார். சரி, ஏன் மற்றவங்களாம் சீனியர்லாம் இருக்காங்கன்னா, சீனியர்லாம் இருக்கிறாங்க உட்கார வச்சிருக்கிறதே பெரிய புண்ணிய காரியம். இவ்வளோ நாள் வந்து உட்கார வச்சுருக்க புண்ணிய காரியம், அதெல்லாம் அது நடக்காத வேலை. அதை பற்றி யோசிக்க வேணாம், ஏற்றி விடுறது தானே. துரைமுருகன் என்ன பண்ணார்? 85 வயசு 85 வயசு வரை உட்காந்துக்கிட்டு அதை வந்து ரஜினிகாந்தை விட்டு பேச வச்சாங்க. அது என்ன நேரடியாக சொல்ல முடியல, சொல்லலாம், என்ன வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன துரைமுருகன் வேறுன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாருன்னா சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த கனிம வளம்லாம் கொடுத்துருக்கோம்ல, அவர் பொதுப்பணித்துறையை 2ஆக பிரித்து தண்ணியை மட்டும் வேலை பார்த்தப்ப கீழே வந்து வேலை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி விட்டது போக எனக்கு அடம் பிடிச்சி கனிம வளம் வேணும்னு வாங்கியாச்சு. துணை முதலமைச்சர் பண்ணுவான், கனிம வளத்தை விட்டுருக்கேன்னா அது புலம்பினதா கேள்வி, அது வேணாம். ஏன்னா ரஜினிகாந்தை வச்சு பண்ணும்பொழுது இப்போ துணை முதல்வர் திருமாவளவன் வரணும் அப்படின்னு யார் சொன்னது? யார்? ஆதவர்ஜுனும் அப்படி கோடு போட்டு தான் பார்க்கணும், இதை வந்து சொல்ல முடியாது. ஆதவர்ஜுனும் சபரீசன் என்ற யார், நம்ம முதலமைச்சருடைய மாப்பிள்ளை, நம்ம துணை முதலமைச்சரோட மைத்துனர், அவருக்கும் ஒரு ஆசை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு. ஏன்னா தேர்தல் ட்ரெண்டு மற்ற கூட்டணி பேச்சே வந்து இவர்கள் 20 தான், ஆதவர்ஜுனும் இவர் தான் 2 பேர் தான் சேர்ந்து பேசுகிறாங்க. திருமாவளவன் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார், ஏன் அவர் விட்டு போட்டுக்கூடாது? திருமாவளவனை சொல்லுப்பாங்கிற மேட்டரை அவர் சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமாவளவனை ஒய்நாட் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது ஒரு நிலைப்பாடு. அப்போ ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனுக்கு வெடி வைக்கிறப்போ நம்ம திருமாவளவனை வச்சு சபரீசன் போன்றவர்கள் என்ன ஏற்கனவே நம்ம தயாநிதி மாறன் என்ன பண்ணார், முதலமைச்சராக அடுத்து யாரும் பவர் இருக்குன்னு சொல்லி அது தினகரன் ஆஃபீஸ்லாம் எரிக்கப்பட்டது. அந்த டெக்னிக்கை இதை யூஸ் பண்ணியிருக்கலாங்கிறது ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு ஹேஷியம். அதை மக்களுடைய இதில் எடுத்துக்கோம் விட்டுருக்கேன். 2வது இன்னொரு மேட்டரியா எல்லாரும் இருக்கிறப்போ ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க என்னென்னா, உன் தாயின் கருவிலேயே உன்னை நான் கண்டுகொண்டேன், உன்னை பெறுவதற்காக உன் தாயை அனுப்பி வைத்தேன். கிறிஸ்தவ மதத்தில் தெளிவாக பைபிளை சொல்லியிருக்கு. இப்போ சொல்லுங்கள், உதயநிதி என்ற மனிதனை பெறுவதற்காக தாயை அனுப்பி வைத்தார். அவர் இந்த குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணணும்னு யாரும் டிசைட் பண்ணது? கடவுளா, கர்த்தரா, அல்லாஹ் முடிவு பண்ணிங்க. அவர் வர வேண்டும் என்பது விதி.
விதியில் அவர் முடிவு செய்து வந்து விட்டார். சரிங்க, இவருக்கு என்ன பவர் இருக்குது? ஏன் துணை முதலமைச்சர் ஒரு பேட்டர்? ரெண்டு விஷயம். இந்த பெரும்பான்மை இல்லை என்றால் கூட்டணி கட்சியை சேர்ப்பாங்க. சேர்க்கும் பொழுது ஏப்பா எனக்கு முதலமைச்சர் இல்லைப்பா, கொஞ்சம் துணை முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லிக்குவாங்க. ஒரு மேட்ரு. இன்னொரு மேட்ரு, கட்சியில் மூத்த மனிதர்கள் யார ராஜஸ்தானில் சஞ்சய் அவர் சச்சின் பைலட் அதெல்லாம் கொடுத்து துணை முதலமைச்சர் வச்சுட்டு போகிறானோன்னா அவனை கொத்து வைக்கிறதுக்காக பண்ணுறேன். ஏன் நம்ம ஊரில் நம்ம ஓபிஎஸ் பண்ணலையா? நான் சேருவது முதல்ல இல்லைப்பா, நான் கட்சியில் நான் இதாக இருந்துக்கிறேன், அதை வெட்டி விட்டானோ அது வேறு. அதனால துணை முதல் என்ன பவருங்க? பவர் 2 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு பவர் என்ன செய்யலாம், சில துறைகளை பிரித்து அப்பா என்னென்ன வர வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் இதில் டிஸ்போஸ் பண்ணான்னு, அதாவது பவரை டெலிகேட் பண்ணி விட்டுடலாம். சில துறைகள் தான்ப்பா, பொதுப்பணித்துறை அந்த இதெல்லாம் பார்த்து பண்ணியப்பா அப்படின்னு சொன்னால். இன்னொன்று என்னென்னா, சமமாக எனக்கு வருவதற்கு முன்பு எல்லா கோப்பும் ஒன்று தான் வரணுங்கிற மாதிரி ஒன்று சொல்லலாம். இல்லை என்றால் கௌரவத்துக்காக என்ன பயன்? ஒன்று குடும்பத்திற்கும் சொல்லிவிட்டார், கட்சிக்கும் சொல்லிவிட்டார், தோழமை கட்சிகளுக்கும் சொல்லிவிட்டார், இவர் தான்ப்பா அடுத்து அப்படின்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருக்கு போடப்பட்ட உடனே யாருக்கும் அந்த மந்திரி சபையில் இடம் கொடுத்ததில் அந்த கோவி செழியன் இருக்கிறார்ல, அவர் தலித்தினம் அவருக்கு கொடுத்துட்டாங்க. 4 பெரிய சாதனையா 35 இதில் சொல்லிட்டார் ராமதாஸ் சொல்கிறார், அத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒரு இதில் 15 தடவை சொல்கிறாருங்க. அதாவது தலித்தில் ஒரு பிரிவை 15 தடவை சொல்கிறார். யாருக்கெல்லாம் பராமரிக்கிறது என்பது வேற. அவருடைய வன்மம் தினமலர்லாம் பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ரோடு மாதிரி ரொம்ப நாளாச்சு, அண்ணா சார்னு சொல்ல மாட்டாங்க, மவுண்ட் ரோடு தான். அது மாதிரி துக்ளகீஸ்வரர் அந்த மனநிலை ரவீந்திரனுக்கு ஒரு சமயம் RSS நேரத்தினால இருக்கலாம். பார்க்க சீமானுக்கு ரொம்ப நக்கல் பிடிச்சாரு. மனிதன் ஒரு கட்சி பண்ணும்பொழுது நம்ம ஆலந்தூர் பாரதி ஏதாவது வாயை விட்டுருவார், வயசு வேறு ஆயிடுச்சுல சொல்லுவார், நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கெல்லாம் இன்னும் குறிப்பாக கீழே அதாவது ஒரு தலித்த லோயர் கம்யூனிட்டிஸுக்கெல்லாம் ஜாக்கெட்டு போட மேலாடை உடுத்துவதற்கு நாங்கள் தான் பண்ணினோம் அப்படின்னு. இந்த சீமான் நக்கல் பிடிச்ச மனுஷன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் போட்டிங்கள உங்கள் தலைவர் கூட, உங்கள் தலைவர் பக்கத்திலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டில் கூட அவங்க ஆயாளுக்கு அம்மாவுக்கு ஏன் ப்ளவுஸ் போடக்கூடாதா கேட்டாரு பாருங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஊமையாக கனவு கண்ட கதையாக ஒருத்தருக்கு சொல்ல முடியல. இதான் நிலைமை. பார்த்து அடுத்த Baby, read the fine